பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. இலக்கியா, கௌதம் எங்க இலக்கியா போனா? இன்னும் வரவே இல்ல. ஒருவேளை பார்மசில கூட்டமா இருக்கும் அத்தை, அவர் வந்துடுவாரு. இங்க பாரு, உண்மை சொல்லு, நிஜமாவே கௌதம் இங்க வந்தானா? இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொன்னியா? ஐயோ அத்தை, என்ன இன்னும் கூடவா நீங்க நம்ப மாட்டீங்க? நீங்க கண் முழிக்கிற முன்னாடி வரைக்கும் நானும் அவரும் தான் டாக்டர் கிட்டே பேசிட்டு இருந்தோம். நர்ஸ் அவர்கிட்ட லேகியோ சூரனோ எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் அவர் போயிருக்காரு. என் பேச்சுல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு உங்க பார்வையிலே நல்லா தெரியுது. இருங்க, உங்க திருப்திக்காக நானே போய் அவரை கூட்டிட்டு வரேன். உன்னை நம்பாம இல்ல, கௌதம பார்க்க ஆசையா இருக்கு, அதனாலதான். சரி இருங்க அத்தை, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. டேய், இலக்கிய போயிட்டாடா. சார் 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 எக்ஸ்ரே ரூமுக்கு எப்படி போகணும்? சார் நாங்களே புதுசு சார், வேற யார்ட்டாவது போய் கேளுங்க போங்க. சரிங்க சார். வந்துட்டான் கரெக்டான நேரத்துல. அண்ணா. மந்திரி மந்திரி என்ன பண்ணலாம்? இதோ வந்துடுறேன். அந்த ஆள் போகட்டும். 2 நிமிஷம் இருக்கேன். இதோ வந்துடுறேன். போயிட்டானா? இவனுங்க எஸ்எஸ்கே ஓட ஆளுங்களாச்சே, இவனுங்க எப்படி இங்க? இவங்க எப்படி இங்க? நான் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? கடவுளே, இவனுங்க கிட்ட சிக்க கூடாது, எப்படியாவது தப்பிக்கணுமே. எப்படி? டேய், இங்க பாரு, ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க. இதான் ரேவதியை தூக்க சரியான நேரம். வாடா. மா, மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா? இன்னும் வரல, போயிருக்காங்க. சரி, மருந்து வந்தது என்ன கூப்பிடுங்க. சரி. சரி. டேய், வாடா வாடா. வா வா. டேய், வா வா வா. வாடா. டேய், என்னண்ணா ரேவதியை காணோம்? டேய், இங்க தானே இருந்தா. நீ போய் பாத்ரூம்ல பாரு, போ. எங்க போனா? சீக்கிரம் பாரு. அண்ணா அங்கேயே இல்லையாண்ணே? எப்படிரா? நாம இந்த ரூமுக்கு வெளியில தான் நின்னோம். அப்புறம் அந்த பொம்பளை திடீர்னு காணாம போனா. அண்ணா, ஒருவேளை அந்த பொம்பளை நம்மளை பார்த்து உஷாராகி பயந்து ஓடி போயிருந்தா? இருக்கும். சரி வா, போய் பார்க்கலாம். போ. சரிண்ணே. போ போ. வாடா. சிஸ்டர் ஒரு நிமிஷம், என் ஹஸ்பண்ட் பார்மசில இருக்காரு. இல்லையே, அவர் அங்க இல்லையே. இல்லையா? ஆமா மேடம். கௌதம் எங்க போயிருப்பாரு? சரி. நான் கேட்டது உண்மைதானா? ரேவதி அம்மா தான் என்ன பெத்தவங்களா? நடக்கிறது கனவா இல்ல நிஜமா? இல்ல இல்ல,
இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் பேசுனது என் காதுல விழுந்துச்சு. அப்போ அவங்க பேசுனது நிஜம்தான், நிஜம்தான். அப்போ ரேவதி அம்மா என்னோட அம்மா தான். பாப்பா கௌதம். அம்மா ஆமா, நான் அம்மா தான். நான் உன் அம்மா தான். உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கதான் நான் தவமா இருந்தேன். உங்க உடம்புக்கு என்ன? நீ வந்தது எனக்கு போதும்பா. உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா எங்க நீ அம்மானு கூப்பிடாம என் உயிரை போயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. என் கௌதம் என்ன வந்து பார்த்துட்டான். என்ன வாய் நிறைய அம்மானு கூப்பிட்டுட்டான். எனக்கு இது போதும். அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்னென்னமோ பேசுறீங்க. இருந்தாலும் பெத்த கையோட அம்மா கௌதம். அம்மா பாப்பா வா. என்ன திடீர்னு வந்திருக்க? தாய பார்க்க புள்ள வரக்கூடாதா? இன்னைக்கு மதர்ஸ் டேமா, அன்னையர் தினம். அதுக்காக உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாப்பி மதர்ஸ் டேமா. இவங்கள அம்மா மாதிரின்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்ப நான் தான் உங்க காணாம போன பையன். என்ன பெத்த அம்மா நீங்க தான் நினைச்சு அந்த சந்தோஷத்தோட என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நூறு வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். கௌதம், மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மெடிசன் வாங்கிட்டீங்களா? அங்க அத்தை வேற. ரேவதி அம்மா வேற உங்களை பார்க்கணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. வாங்க போலாம். கௌதம், என்ன கௌதம், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அங்க ரேவதி அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க கௌதம். கையோடு. என்னாச்சு கௌதம்? பேசாத. இத்தனை நாளா என்கிட்ட ஒண்ணு தெரியாதவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏமாத்திட்டேனா? எதை பத்தி பேசுறீங்க? ச்சே, நீ ஒரு துரோகி. உண்மையை மறைச்சு என்ன ஏமாத்துற துரோகி. கௌதம், என்ன கௌதம், ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏய், நடிக்காத. கூடவே இருந்து என் கழுத்து அறுத்துட்டல்ல? கௌதம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, புரியலையா? சரி, விளக்கமாவே சொல்றேன். அம்மா, ரேவதி அம்மா யாரு? சொல்லு, ரேவதி அம்மா யாரு? கௌதம், அது ஏன் தடுமாறுற? எனக்கும் ரேவதி அம்மாக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு. நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது உறவா? அப்படின்னா என்ன உறவு? ஏன் முடிக்கிற? சொல்லு இலக்கியா. என்ன நீங்க புதுசா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? மனுஷங்களோட புத்தி புதுசா தானே மாறுது. அப்ப நானும் புதுசா தானே கேட்கணும். சொல்லு. கௌதம், ரேவதி அம்மாவை பத்தி உனக்கு ஒரு உண்மை தெரியும். அது என்னன்னு சொல்லு. ஐயோ, கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? ஏன் இப்படி கேக்குறாரு? என்ன யோசிக்கிற? சொல்லு இலக்கியா. இல்ல, என்ன என்ன உண்மை கௌதம்? நீங்க கேக்குறது எனக்கு புரியல. அப்படியா?
அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியாது. ஓஹோ, அப்ப ரேவதி அம்மாவை பத்தின எந்த உண்மையும் உனக்கு தெரியாதுன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.